இறைவனுக்கு நன்றி. நடிகர் திலகத்தின் திரிசூலம் 3 சிங்கங்களாக நடிகர் திலகம் கர்ஜித்த திரைப்படம். சிவாஜி என்கின்ற நடிப்பு இமயத்தோடு போட்டி போட்டு 40 படங்களில் ஜோடியாக நடித்த KR விஜயாவின் ஜோடி சேர்ந்த 40வது படம். சிவாஜி பிக்சர்ஸின் பெருமை மிகு தயாரிப்பாக சிவாஜியின் 200வது படமாக 1979ஆம் ஆண்டு வெளிவந்த படம்தான் திரிசூலம். நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், KR விஜயாவின் பண்பட்ட உணர்வு குவியலான நடிப்பை கண்டு அன்றைக்கு தாய்க்குளங்களே கலங்கி தேட்டரை நிரப்பியது உண்டு. இப்படி ஒரு கணவன் மனைவியா என்று பெண்களின் பேராதரவுடன் ஹவுஸ்ஃபுல் காட்சிகளாக 250 நாட்கள் வரை ஓடி ஒரு மாபெரும் சாதனை படைத்த படம் திரிசூலம். திலகம் 3 வேடங்களில் முத்திரை பதித்து தன் நடிப்பை வெளிப்படுத்தினார். KR விஜயா, ஸ்ரீபிரியா, ரீனா அவருக்கு ஜோடியாக நடித்திருந்தனர். தவிர நம்பியார், மேஜர் சுந்தர்ராஜன், தேங்காய் சீனிவாசன், VK ராமசாமி, புஷ்பலதா, ஜெய்கணேஷ், SV ராமதாஸ், பிரேம்நாத், S மஞ்சுளா, ஜெயராகினி என்று ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்தனர். கதை சுருக்கம் பார்ப்போம். நண்பர்கள் என்கின்ற போர்வையில் இருக்கும் நயவஞ்சகர்கள் சிலரால் தொழில் ரீதியாக ஏமாற்றப்படுகிறார் ராஜசேகரன் என்கிற சிவாஜி. பணத்தை சுரண்டி கொண்டதோடு நிற்காமல் அவரை போலீசிலும் ஒரு குற்றவாளியாக காட்டிக் கொடுத்து அவரை சிறையில் தள்ளுகிறது துரோக கும்பல். வெளியூர் தப்பி செல்வதற்காக கர்ப்பிணி மனைவி சுமதியை KR விஜயாவை கூட்டிக் கொண்டு ரயில் நிலையத்திற்கு வருகிறார் ராஜசேகரன். அங்கே போலீஸ் படை சூழ்ந்து நிற்க வேறு வழி தெரியாமல் ரயில் நிலையத்தில் கர்ப்பிணி மனைவியை பிரிய நேருகிறது. காவல்துறையின் கண்ணிலிருந்து தப்பித்து காஷ்மீர் வரை செல்கின்றார் ராஜசேகரன். ஜெயராஜ் என்கின்ற புதிய பெயரோடு தலைமறைவாக வாழ்ந்து வருகின்றார். அதோடு அவருடைய தொழில் அபிவிருத்தி பெற்று பெரும் செல்வந்தராக, சமுதாயம் மதிக்கும் ஒரு பெரிய மனிதராக அவரும் உருவாகிவிருக்கின்றார். செல்வாக்கு பெற்று விடுகிறார். விதியின் விபரீத விளையாட்டால் கணவனை பிரிந்த கர்ப்பிணி பெண் சுமதி 2 ஆண் சிங்கங்களை பெற்றெடுக்கின்றாள். அப்போதும் சோதனை புயல் அவர்களை சுழன்றடிக்கிறது. ஆஸ்பத்திரியில் ஒரு குழந்தை காணாமல் போகிறது. குழந்தையுடன் தனியாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குகின்றார் சுமதி. குடும்பத்தை சேர்ந்த அத்தனை பேரும், தந்தை ஒரு புறம், தம்பி ஒரு புறம், தாய் ஒரு புறம், தாயோடு மூத்த பிள்ளை ஒரு புறம் என்று ஆளுக்கு ஒரு பக்கம் ஒதுங்கியிருக்கின்றார்கள். சிதறு தேங்காய் போல கிடக்கும் இவர்கள் மீண்டும் சேர்ந்தார்களா என்பதே திரைக்கதையின் சூட்சமம். போராட்டங்களை கடந்து வந்து பல வருடங்களுக்கு பிறகு பிரிந்த அந்த குடும்பம் ஒன்று சேர்ந்தது. உணர்வுகளின் மோதலில் உருவான திரிசூலம் படத்தின் கதை இதுதான். சிவமகன் படத்திற்கு பிறகு நடிகர் திலகம் 3 வேடத்தில் தோன்றிய திரைப்படம் இது. இயக்கத்தில் பிரிவு துயரத்தில் தவிக்கும் வயதான தந்தை ராஜசேகரன். இது ஒரு கேரக்டர். அமைதியின் அடையாளமாக, சின்னமாக இருக்கும் அண்ணன், இப்படி ஒரு கேரக்டர். குறும்புத்தனம் நிரம்பிய தம்பி என 3 கதாபாத்திரங்களை சிவாஜி ஏற்றிருந்தார். 3 வேடங்களிலும் 3 விதமான நடிப்பை பதிவு செய்திருந்தார். தந்தை ராஜசேகரனாக ஓல்டு கெட்டப்பில் வருகின்ற சிவாஜி தன்னுடைய கதாபாத்திரத்தின் மூலமாக பெண்களின் பெருமதிப்பையும் பாசத்தையும் பெறுகிறார். கணவனை விட்டு, மகனை விட்டு தொலைத்து தவிக்கும் ஒரு தாயாக KR விஜயா தன்னுடைய பங்களிப்பை செலுத்தியிருக்கின்றார். கதாபாத்திரத்தில் தோன்றும் அண்ணன் சிவாஜி சாந்த சுரூபியாக, அமைதியின் அடையாளமாக, அதே சமயத்தில் ஒரு மென்மைக்குள் இருக்கும் ஒரு கம்பீரத்தோடு வெளிப்படுகிறார். ஜோடியாக ரீனா, பொருத்தமான காதல் ஜோடியாக இருந்த ரீனா தனது கதாபாத்திரத்தில் கச்சிதமாக நடித்திருக்கிறார். கதாபாத்திரத்தில் குறும்புத்தனம் கொப்பளிக்கும் துருதுரு நடிப்பு தெரிந்த இந்த காமெடி ஹீரோ படத்துக்கு கலகலப்பு சேர்த்தது. ஆம்,
நடிகர் திலகத்தின் 3வது வேடம்தான் குரு. குறும் இளமையும் அதிரடி கவர்ச்சியும் அரைகுறை ஆடையுமாய் அலங்கார பதுமையாக வலம் வந்த ஸ்ரீபிரியா வஞ்சனை வைக்காமல் கவர்ச்சியை கட்டவிழ்த்து விட்டிருந்ததால் இளசுகளுக்கு இளமை கொண்டாட்டமாக இந்த திரைப்படத்தில் அவர் சண்டிராணியாக, அவரை அடக்கும் தேசிங்கு ராஜாவாக குறும்புக்கார குரு வருகிறார். இசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனின் இசை படத்திற்கு இதயமாக இருந்தது. கண்ணதாசனின் கவிதை சுவைமிக்க பாடல்கள் வெகுவாக கை கொடுத்தது. கொடுத்தேன் கை குலுங்க வளையல் இட்டேன் என்ற பாடலும், என் ராசாத்தி வாருங்கடி புது ராசாவை பாருங்கடி, மாலின் திருமார்பில் ஸ்ரீதேவி முகமே காதல் ரசம் கொட்டும் பாடல், காதல் ராணி கட்டி கிடக்க கட்டில் இருக்க, கைகள் நான்கானால் என எல்லா பாடல்களுமே பிரபலமாகி பட்டி தொட்டியெல்லாம் பாடப்பட்ட பாடல்கள் இவை. போராட்டமான கதைக்கு ஒரு உணர்வு பூர்வமான வசனத்தை எழுதியிருந்தார் ஏ.எல். நாராயணன். கே. விஜயனின் தெளிவான திரைக்கதை அமைப்பும் திறமையான இயக்கமும் படத்திற்கு முதுகெலும்பாய் வெற்றியை தந்தது. திலகத்தின் சாதனை படங்களில் திரிசூலம் இன்னொரு மைல்கல்லாக அமைந்தது. 250 நாட்கள் ஓடியது இந்த படம். அவருடைய 200வது படம். சிவாஜியின் 200வது படம் திரிசூலம் 250 நாட்கள் ஓடி சாதனை படைத்தது. 3 வேடங்களில் அவர் கொளித்து போட்ட அந்த நடிப்பு, 3 விதமான நடிப்பு. அதே சமயத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்த 3 ஹீரோயின்களும் 3 விதமான கலக்கலாக, காதலாக, நடிப்பாக, குணச்சித்திரமாக, அன்பாக நடிப்பை நம் கண்முன் அந்த கதாபாத்திரங்களாக வாழ்ந்து காட்டியிருந்தனர். நடிகர் திலகத்தின் ரசிகர்கள் கொண்டாடி தீர்த்த படம்தான் திரிசூலம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.